தியாகி என்.ஜி. ராமசாமி விளையாட்டுக் கழகம் சார்பாக 29ஆம் ஆண்டு தியாகி என்.ஜி. ராமசாமி நினைவு சுழற்கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் வரதராஜபுரம் தியாகி எம்.ஜி.ஆர். நினைவு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. முன்னதாக இதன் துவக்க விழா பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு சதாசிவன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. தியாகி என்.ஜி. ராமசாமி விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் திரு அமிர்தராஜ், செயலாளர் திரு விஜயகுமார், ஒருங்கிணைப்பாளர் திரு சிவசங்கரன், செயலாளர் திரு அசோக்குமார் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். ஸ்டார் நர்சரி பிரைமரி பள்ளி தாளாளர் திரு செந்தில்நாதன் முன்னிலை வகித்தார். சேரிபாளையம் அரசு பள்ளி உடற்கல்வி இயக்குனர் திரு கண்ணப்பன் அனைவரையும் வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினர்களாக திரு பழனிசாமி, திரு மருதாச்சலம், திரு சுந்தரம், திருமதி உமா சொக்கலங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர். போட்டிகளில் கோவை, பொள்ளாச்சி கல்வி மாவட்டத்திற்குட்பட்ட மாநகராட்சி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில், தனியார் பள்ளிகள் என 80க்கும் மேற்பட்ட பள்ளிகளை சேர்ந்த 2500 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கூடைப்பந்து, கைப்பந்து, கொக்கோ, கபடி மற்றும் பூப்பந்து என 5 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. 14 மற்றும் 17 மற்றும் 19 வயதிற்குட்பட்ட மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கான தனித்தனியே போட்டிகள் நடைபெற்றது. பள்ளி கல்வித்துறை சார்பாக நடைபெற்ற உள்ள போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு தயார் செய்யும் நிலையில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். வெயிட் பண்ணுங்க. போலாமா? ஓகே. Volleyball and the moving is girls. Yellow ball, number 14 years prize. Next, plate number 3. Yellow ball, number 14 years number 3. Immediately.
Coco under 19 years boys. First match between TMGR Memorial High Secondary School versus under 14 years boys. Sorry, under 17 years boys. Next match between KK Naidu versus Kumar. அடி பாரு எப்படி அடி Next match between Yadalakshmi High Secondary School versus Kovai Vidya Mandir. The both three players will be at court number 3. This is the first call. K School versus Vivek Vidyalaya. The both three players will be at court number 1. ராமசாமி நினைவு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் தியாகி என்ஜி ராமசாமி நினைவு விளையாட்டுக் கழகத்தின் சார்பாக 29வது ஆண்டு விளையாட்டு திருவிழாவானது மிக சிறப்பாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. கோகோ, வாலிபால், பேட்மிண்டன், கபடி ஆகிய விளையாட்டுகளோடு கூடைப்பந்தும் சேர்த்து இங்கு போட்டிகளானது நடைபெறுகிறது. கோவை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பள்ளிகளில் சார்ந்த மாணவ மாணவிகள் இதில் பங்கு பெற்று அடுத்து வரக்கூடிய பள்ளிக்கல்வித்துறையினுடைய ஜோனல் மீட்டுக்கு இது ஒரு முன்னும் பயிற்சியான ஒரு விளையாட்டாக கருதி கோவை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பள்ளிகளை சார்ந்த மாணவர்களும் இதில் பங்கு பெற்றிருப்பது எங்களது பள்ளிக்கு கிடைத்த பெருமை. தொடர்ந்து 29 ஆண்டுகள் கோவை மாவட்டத்தில் குழு விளையாட்டுகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்கள் பள்ளியில் நடைபெறுகிற இந்த விளையாட்டு திருவிழா முக்கிய காரணமாக வைக்கிறது என்று அனைத்து பள்ளியை சார்ந்த உடற்கல்வி ஆசிரியர்கள், உடற்கல்வி இயக்குநர்கள் சொல்லுகிற பொழுது அது எங்களுக்கு கிடைத்த பெருமையாக நான் கருதுகிறோம். இந்த போட்டியிலே பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களும் அடுத்து வருகிற போட்டிகளிலும் பங்கு பெறுவதற்கு ஒரு உற்சாகம் ஏற்படுத்தும் விதத்தில் இந்த போட்டிகளானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். இப்போ நம்ம பள்ளி எங்களது பள்ளியில் இந்த போட்டிகள் நடைபெறுவதனாலே நிறைய எங்கள் மாணவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கிறது. உதாரணமாக கடந்த ஆண்டு, அதற்கு முந்தைய ஆண்டுகளிலே மாநில அளவில் எங்களது பள்ளியை சார்ந்த 5 அணிகள் பங்கு பெற்று முதல் 2 மற்றும் 3ஆம் இடங்களை பெற்று கோவை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தது. இங்கே பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் இந்த பயிற்சிகளை பெறுவதாலே ஒவ்வொரு நிலைகளிலும் அவர்களை முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய முக்கியமான ஒரு நிகழ்வு, உலகமே உற்று நோக்கிய நிகழ்வு, முதலாக நடைபெற்ற உலக கோகோ போட்டியில் எம் பள்ளி முன்னாள் மாணவர் அதில் பங்கு பெற்று அந்த கோப்பையை பெறுவதற்கு முக்கியமான நபராக அவர் இருந்தது எங்களுக்கு பெருமை. அதை அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறேன். சொல்லுவோம். என் பேர் வி சுப்பிரமணி. நான் ஃபஸ்ட்டு கோகோ வேர்ல்டு கப் டெல்லியில் January 13 to 19 நடந்துச்சு. அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். தமிழ்நாட்டிலேருந்து ஒரே ஒரு பிளேயர் பார்ட்டிசிபேட் பண்ணோம். மொத்தம் தமிழ்நாட்டிலேருந்து 2 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ் கேம்புக்கு செலக்ட் ஆகிருந்தோம். அதுலேருந்து நான் ஒரே ஒரு பையன் மட்டும் செலக்ட் ஆகிருந்தேன். இந்தியாவுக்காக விளாண்டு கோல்டு மெடலிஸ்ட் அதுவும் பண்ணோம் நாங்கள். அதுக்கப்புறம் நான் அந்த லெவலுக்கு போகிற காரணம் நான் இந்த ஸ்கூலில் ஸ்டார்டிங் விளாட ஆரம்பிச்சது தான். நான் 6th கொக்கோ விளாண்டுருக்கேன். நான் மொத்தம் 13 வருஷமாக கொக்கோ விளாண்டுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு விளாண்டது இங்கே தான், இந்த ஸ்கூலில் தான் நான் கொக்கோவே ஆரம்பிக்கிறேன். ஆரம்பித்து நல்லா சப்போர்ட் கிடச்சி ஸ்கூல்லேயும் சரி, HM சார் மூலிமா, எங்கள் PT சார் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நானும் ரெகுலராக நான் ஸ்கூல் படிக்கும்போது எல்லாமே என்ஜே ட்ராஃபி நானும் விளாண்டுருக்கேன். நான் 12th வரைக்கும் என்ஜே ட்ராஃபி ரெகுலராக விளாண்டுருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளப்பில் இருந்து அதுக்கப்புறம் நான் அப்படியே மெம்பர் ஆகி அஃபிஷியேட்டிங்லேருந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். இது எப்படி எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஒரு
ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஜோனல்ஸ் வரும். அதுக்கு முன்னாடி வந்து இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ்ன்னு கூட சொல்லலாம். மேட்சஸ் வந்து விளாட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ வந்து அது ஒரு ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே